தகப்பனே, மக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இயேசு இரட்சகரே, மக்கு நன்றி, மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் மகிமைப்பட்ட தெய்வம் தாமே ஒரு விஷயம் இந்த வேளையிலும் கூட எங்கள் மத்தியில் நம்முடைய திவ்ய பிரசன்னம், திவ்ய வழிநடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். எங்களோடு தொடர்ந்து நீரே அசைவாடுவீராக. வேதத்தின் ரகசியங்களை, சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள தேவன் தாமே நீரை இரக்கம் பாராட்டு. மீட்பொரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அமர்வோம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்திலும் கூட இந்த மாலை வேளையிலும் கூட ஒரு விஷயாய் வேத காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் முக்கியமாய் பழைய ஏற்பாட்டின் காரியங்களை நம்ம தியானித்து நம்ம முடித்திருந்தோம். பழைய ஏற்பாட்டில் முக்கியமாய் கிட்டத்தட்ட தாவீது காலத்திற்கு பிறகு நடக்கிறதான காரியங்களை, தாவீது ராஜாவானதுக்கு பிறகு இந்த பரிசுத்த வித்துக்கும் அசுத்த வித்திற்கும் நடக்கிறதான காரியங்களை தொடர்ச்சியாய் நம்ம தியானித்து வந்தோம். அல்லேலூயா. இதன் தொடர்ச்சியாக என்ன பார்த்தோம்? சாலமோனை பார்த்தோம், சாலமோனுடைய குமாரரை பார்த்தோம். அதற்கு பிறகு தேசம் இரண்டாய் உடைந்து போகிறதை பார்த்தோம். அந்த உடைந்து போகிற தேசம் ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே அது பல்வேறு துஷ்ட கைகளுக்கு, இன்னும் சொல்ல போனால் பிசாசினுடைய வித்திற்கு ஆண்டவர் விட்டு கொடுக்கிறதை, ஒப்பு கொடுக்கிறதை பார்த்தோம். 10 கோத்திரங்கள் அசிரியர்களிடத்தில் போகிறதை பார்த்தோம். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்தார்கள் என்று பார்த்தோம். 930ஆம் ஆண்டு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பு இரண்டாய் உடைந்தது. 722ஆம் ஆண்டு அசிரியர்கள் வந்து படையெடுத்து முழுமையுமாய் தங்களுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு போனார்கள். அந்நிய தேவர்களை சேவிக்க தொடங்கினாங்க, அந்நிய விக்கிரகங்களை சேவிக்க தொடங்கினாங்க. ஆண்டவருக்கு அந்நிய ஜனத்தோடு போய் இசைந்து வாழ ஆரம்பித்தார்கள். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அந்த நாளில் தொடர்ச்சியாய் அவங்க பேசினதான வார்த்தைகளுக்கு, தீர்க்க தரிசனங்களுக்கு, எச்சரிப்புகளுக்கு அவங்க செவி கொடுக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் தெற்கு ராஜ்யத்தில் ஒரு சில நல்ல ராஜாக்களை என்ன செய்திருந்தார்? வைத்திருந்தார். அதன் நிமித்தமாக கிட்டத்தட்ட இந்த வடக்கு ராஜ்யத்துக்கு வந்ததான இந்த சிறையிருப்பு தெற்கு ராஜ்யத்துக்கு கொஞ்சம் தாமதமானாலும் 605ஆம் ஆண்டு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பு 605ஆம் ஆண்டு பாபிலோனியர்கள், உங்களுக்கு தெரியும், பாபிலோனியர்கள் அசிரியர்கள் எல்லாருமே நோவாவின் 3 குமாரர்கள், ஒரு குமாரனாகிய காமின் மூலமாய் வந்ததான அசுத்தத்தின் கூட்டம். இந்த பாபிலோனியர்கள் 3 முறை வந்து அவர்கள் விரோதமாய் எழும்பினதை பார்த்தோம். முதல் முறை என்ன செய்தாங்க? இருந்த வாலிபர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனாங்க. அதில் மாட்டினவர் தான் யார்? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் எல்லாம். அதற்கு மாத்திரமல்ல, ஆலயத்தில் இருந்ததான பாத்திரங்களை எல்லாம் என்ன செய்தாங்க? எடுத்துக்கொண்டு போனாங்க. அது முதல் வாட்டி தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் நடந்த காரியங்களை பார்த்தோம். 605ஆம் ஆண்டு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பு பார்த்தோம். இரண்டாவது மீண்டும் ஒரு படையெடுப்பு வருகிறாங்க, சிறையிருப்பு பிடிக்க வருகிறாங்க. 597ஆம் ஆண்டில் 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்தோம். எருசலேமே முற்றிலுமாய் அவர்கள் சிறையிருப்புக்குள்ளாக போனது. 10,000க்கும் மேற்பட்டதான ஜனங்கள் என்ன செய்யப்பட்டாங்க? சிறையிருப்புக்குள்ளாக கொண்டு போகப்பட்டாங்க. மீண்டும் மூன்றாவது முறையாக அவங்க வருகிறதை பார்க்கிறோம். 586ஆம் ஆண்டு, கிமு 586ஆம் ஆண்டில் எருசலேமே முழுவதுமாய் அவர்கள் தேவாலயம் முதற்கொண்டு சகலத்தையும் அவர் அழித்து விடுகிறதை நம்ம பார்த்தோம். சகலத்தையும் அழித்து விட்டு தீக்கரையாக்கி பல ஜனங்கள் மரித்து விட்டு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையாக பாலும் தேனும் ஓடினதான தேசம் இப்போ தீக்காடாய் சுடுகாடாய் மாறிவிட்டது. அல்லேலூயா.
ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்து வைத்திருந்தார்? தீர்க்கதரிசிகளை எழுப்பி வைத்திருந்தார். எரேமியா தீர்க்கதரிசி தொடர்ச்சியாக அழுது கொண்டே இருந்தார். அவர் பேரை அழுகையின் தீர்க்கதரிசி. புலம்பலின் புஸ்தகம் எரேமியா தான் எழுதுகிறார். அழுது கொண்டே இருந்தார். இந்த சூழ்நிலையெல்லாம் வரப்போகுது, 70 ஆண்டு சிறையிருப்புக்குள்ளே போக போறீங்க என்பதெல்லாம் முன்னமே எச்சரித்து கொண்டு அழுது கொண்டே இருந்தார். எச்சரிப்பான செய்தி அவர்கிட்ட வந்து கொண்டே இருந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த நாட்கள் என்ன செய்தார்? முன்னமே தீர்க்க தரிசனமாய் சொன்னார். எரேமியா சொன்னது எச்சரிப்புகள், அதுவும் தீர்க்க தரிசனங்கள், எச்சரிப்போடு கூட தீர்க்க தரிசனங்கள். எசேக்கியேல் ரொம்ப தெளிவாக இந்த காரியங்கள் நடக்கப் போகிறது என்பதை தீர்க்க தரிசனமாய் சொன்னார். தானியேல் இந்த நாட்கள்லேயே வாழ்ந்தவர், இந்த சிறையிருப்பின் நாட்கள் மத்தியிலேயே வாழ்ந்தவர். ஏசாயா இதெல்லாம் வருவதற்கு முன்பாகவே என்ன சொன்னார்? இந்த சிறையிருப்பு நடக்கும், ஆனால் இந்த சிறையிருப்பில் ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்ய போகிறார்? அவர் ஒரு நம்பிக்கையோடு உங்களை அதிலிருந்து கொண்டு வர போகிறார். ஒரு ரெஸ்டரேஷன் ஆஃப் ஹோப், நீங்கள் மீண்டு வரப்போகிறீங்க என்கிற காரியத்தையும் அவர் தெளிவாய் சொல்லியிருந்தார். அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்குள்ளாக தெற்கு ராஜ்யம் போகிறது. வடக்கு ராஜ்யம் அது போய்விட்டது. அதுக்கு பிறகு நம்ம வடக்கு ராஜ்யத்தை அதிகமாக என்ன செய்வதில்லை, நம்ம பார்க்க போவது கிடையாது. இப்போ முழுக்க தெற்கு ராஜ்யம். ஏனென்றால் இந்த தெற்கு ராஜ்யத்தில் தான் எருசலேம் தேவாலயம் இருக்கிறது, யூதேயா இருக்கிறது, முக்கியமான பட்டணங்கள் இருக்கிறதை பார்க்கவும். அப்போ பாருங்க, 3 முறை இந்த பாபிலோனியர்கள் வந்து அழித்து தேவாலயத்தை சுக்கு நூறாய் உடைத்து தீக்கரையாக்கி தாவீதின் வம்சமே இல்லாதபடிக்கு, தாவீதின் கோத்திரமே இல்லாதபடிக்கு என்ன செய்கிறாங்க? முழுவதுமாய் அந்த ராஜ்யம் வீழ்த்தப்பட்டாலும் கடைசி அந்த ராஜாவை மட்டும் என்ன செய்கிறாங்க? அவர்களோடு கூட எங்கே கொண்டு போகிறாங்க? பாபிலோனுக்கு கொண்டு போகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த நான் சொல்ல தீர்க்கதரிசிகள் எரேமியா, எசேக்கியேல், ஏசாயா இவர்கள் மூலமாய் ஆண்டவர் தொடர்ச்சியாய் நான் என்ன செய்ய போகிறேன்? தாவீதின் வம்சத்திலிருந்து நான் என்ன செய்ய போகிறேன்? நான் எழுப்ப போகிறேன். அந்த தாவீது என்ன செய்ய போகிறார்? அவர் தொடர்ச்சியாய் ஆளுகை செய்ய போகிறார் என்றதான தீர்க்க தரிசனம் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. எதுவுமே இல்லாத சூழ்நிலை. எசேக்கியேலினுடைய வாழ்க்கையிலெல்லாம் அவர் தரிசனமாய் அவர் நேரடியாய் பார்க்கிற காரியங்கள், இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா என்று கேட்கும்போது இந்த எலும்புகளிலிருந்து கூட தேவன் தமக்காக தம்முடைய ஜனத்தை உருவாக்க முடியும், சந்ததியை உருவாக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அப்படிலாம் இடைபடுகிறதை பார்க்கிறோம். இந்த சிறையிருப்பு இருக்கிற நாட்களில் அங்கே தாவீதினுடைய வம்சம் அங்கே எங்கே கேள்விக்குறையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சிறையிருப்பின் நாட்களில் ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு புறஜாதியான மனுஷன் ஆகிய பெர்சிய ராஜாவாகிய கோரேசை ஆண்டவர் என்ன செய்கிறார்? எழுப்பி இந்த மகா பாபிலோனா இருந்த மகா பாபிலோன் என்ன செய்யப்படுகிறது? பெர்சியர்கள் மூலமாக அது வீழ்த்தப்பட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த சிறையிருப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு ஆண்டவரே வழியை உண்டு பண்ணுறார். ஒரு புறஜாதி மனுஷனை வைத்து அவனே தேவாலயத்தை கட்டுவதற்கு எல்லா காரியங்களையும் செய்கிறார். இந்த நபரிடத்தில் வேலை பார்த்தவர் தான் யாரு? ஜெருபாபேல் இங்கே வேலை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கோரேசை பற்றி சொன்ன வசனங்களை பார்த்தோம். ஏசாயா 44:28, ஏசாயா 45:1 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது தெரியும். அப்போ பாருங்க, இந்த ஜெருபாபேல் நாட்களில் என்ன செய்யப்பட்டது? தேவாலயம் மீண்டும் கட்டுவதற்குண்டான காரியங்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. 516ஆம் ஆண்டு சரியாக 70ஆம் ஆண்டு தேவாலயம் என்ன செய்யப்பட்டது? கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, கட்டினதான தேவாலயத்தில் ஆண்டுடைய பிரசனை இல்லை, பழைய ஆலயத்தை போல இங்கே அபிஷேகம் இல்லை, ஆண்டவருடைய உலாவுதல் இல்லை, ஆண்டுடைய சமூகம் இல்லை. அந்த எல்லா சூழ்நிலைகளையும் பார்க்குறோம். ஆனால் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் திரும்ப அந்த தேவாலயத்தை ஆசீர்வதித்து முந்தின தேவாலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின தேவாலயத்தின் மகிமை இன்னும் பெரிதாக இருக்கும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அதே போல இந்த ஜெருபாபேல் எப்படி தாவீதின் வம்சத்திலிருந்து வருகிறார்? அவருடைய தகப்பனார் யாரு? தகப்பனார் வேதாமத்தில் முழுக்க எஸ்ரா 3:2, நெகேமியா 12:1, ஆகாய் 1:1, மத்தேயு 1:12,
லூக்கா 3:27 இந்த வசனங்களை எல்லாத்துலேயும் பார்க்கும் பொழுது யார் தகப்பனாய் இருக்கிறாரு? செலத்தியேல் தான் தகப்பனாய் காணப்படுகிறார். ஆனால் உண்மையான தகப்பன் என்று சொல்லப்படுகிறது யாரு? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி, 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி பெதாயாவின் குமாரனாகிய செருபாபேல். இங்க என்ன பார்த்தோம்? செலாத்தியேலுக்கு பிள்ளைகளே பிறக்கல, அவர் மரித்து விட்டார். அதனால என்ன நடந்தது? அவருடைய சகோதரனாகிய பெததியா என்ன செய்தார்? அவனுடைய மனைவியை, தன் சகோதரனுடைய மனைவியை தன்னோடு இணைந்து கொண்டு, தன்னோடு சேர்த்து கொண்டு, அவர்கள் மூலமாய் பிறந்தவர் தான் யாரு? ஜெருபாபேல். அல்லேலூயா. ஏன் செருபாபேலை நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், இவர்கள் எல்லாம் எந்த சந்ததியிலிருந்து வருகிறார்கள், எந்த சந்ததி வீழ்ந்து போனதோ, எது தாவீதினுடைய அஸ்திபாரம் எல்லாம் உழைந்து போனது என்று காணப்பட்டதோ, அதிலிருந்து தான் இந்த செருபாபேல் வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இதற்கு பிறகு செருபாபேலுக்கு பிறகு தாவீதி வம்சத்திலிருந்து நம்ம வெள்ளைப்படையாய் நம்ம பார்க்க முடியாட்டியும் ஆண்டவர் மனிதர்களை எழுப்புகிறார். எப்படிப்பட்டவர்கள் எழுப்புகிறார்? ஒரு எஸ்ராவை எழுப்புகிறார். எஸ்ராவை எதுக்கு ஆண்டவர் எழுப்புகிறார்? இந்த அடிமைத்தனத்திலிருந்து, சிறையிருப்பிலிருந்து வந்ததான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேதம் தெரியல, ஆண்டவர்னா யாருன்னு தெரியல, நியாயப்பிரமாணம் தெரியல, ஒண்ணுமே தெரியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா 70 வருஷம் அங்கே போய் மாட்டிக்கொண்டாங்க. 70 வருஷத்தில் அவங்க அந்நிய தேவர்களை தான் அதிகமாக பார்த்துருக்குறாங்க. யெகோவா தேவன் அவங்களுக்கு தெரியல. இப்ப எஸ்ரா மூலமாய் ஆண்டவர் திரும்ப என்ன செய்கிறார்? இந்த ஜனத்திற்கு மீண்டும் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் எஸ்ரா மூலமாய் ஆண்டவர் செய்கிறதை பார்க்க முடிகிறது. பிறகு எஸ்ராவுக்கு பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நெகேமியாவை கொண்டு வருகிறதை நம்ம பார்த்தோம். எஸ்ரா 458ஆம் ஆண்டு, கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பு 458ஆம் ஆண்டு வருகிறார். அதற்கு முன்னாடியே எஸ்தர் ராஜாத்தியை நம்ம பார்க்கிறோம். எஸ்தர் ராஜாத்தியுடைய நாட்களில் இதே போலவே யூதருடைய சகல யூதர்களையும் கொல்ல வேண்டும் என்று சொல்லி துடித்து கொண்டிருக்கிறதான ஒரு ஆகாகியனாகிய ஆமானை பார்க்கிறோம். இது அசுத்தத்தின் வித்து. இந்த அசுத்தத்தின் வித்து என்ன செய்கிறது? தொடர்ச்சியாய் இஸ்ரவேல் ஜனம் இராதபடி அழித்து விட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறதான ஒரு வித்து. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ஆமானை மருதக்காய் தூக்கில் போட வைத்திருந்ததான அதே தூக்கில் ஆமான் போடப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் தொடர்ச்சியாய் தம்முடைய ஜனத்தை அவர் பாதுகாத்து கொண்டே வருகிறார். எப்பப்பெல்லாம் இது முடிஞ்சு போச்சு, எப்பப்பெல்லாம் மொத்தமாக அழிச்சு விட்டோம், எப்பப்பெல்லாம் இந்த பரிசுத்தத்தின் வித்திற்கு வேலை இல்லை, அது முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு விட்டது என்று நினைத்த நேரங்கள் எல்லாம் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பரிசுத்த வித்தை அவர் எழுப்பிக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. கடைசியாக 445ஆம் ஆண்டு நெகேமியாவை பார்க்கிறோம். நெகேமியா சரியாய் 444ஆம் ஆண்டு இடிந்து போன எருசலேமின் அலங்கங்களை அவர் கட்டுகிறதை பார்க்கிறோம். கட்டுவது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள சிக்கி இருந்ததான எல்லா அந்நியர்களையும் அவர் புறம்பே தள்ளி ஒரு ஒழுக்கத்துக்குள்ள எப்படி திருமணம் செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒழுக்கத்திற்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இதற்கு பிறகு என்ன நடக்கிறது? 430ஆம் ஆண்டு மல்கியா என்கிற கடைசி தீர்க்கதரிசி வருகிறதை பார்க்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். இந்த மல்கியா தீர்க்கதரிசி கடைசி, அவர்தான் இங்கே வாழ்ந்த, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த கடைசி தீர்க்கதரிசியாய் காணப்படுகிறார். அது சரியாய் 430ஆம் ஆண்டு. இந்த 430ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாய் ஒரு 400 ஆண்டுகள் எந்த விதமான தீர்க்க தரிசனம் கிடையாது, எந்த விதமான தேவ தூதர்கள் கிடையாது, எந்த விதமான தேவனுடைய சத்தம் கிடையாது. ஒரு சைலண்ட் இயர்ஸ், ஒரு அமைதியான வருஷங்கள், 400 வருஷங்கள். அல்லேலூயா. இப்போ அந்த காரியங்கள் தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, 400 ஆண்டுகள். நம்முடைய வேதாமத்தில் பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகத்தை, கடைசி வார்த்தையிலே பார்க்கும் பொழுது மல்கியாவின் புஸ்தகத்தை பார்க்கிறோம். திடீர்னு அடுத்த பக்கத்தை திருப்பினால் நமக்கு புதிய ஏற்பாடு மத்தேயு சுவிசேஷம் வந்துடுது. அப்போ இதற்கு நடுவில் என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது, இதை என்ன நடந்தது என்று யாராலையும் வேதத்தில் நமக்கு தெளிவாய் போடப்படவில்லை.
வேதத்தில் தெளிவாய் நமக்கு என்ன படலை, சொல்லப்படவும் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா இங்கே இந்த 400 வருடங்கள் பல ராஜ்யங்கள் என்ன செய்திருக்கிறது, தொடர்ச்சியாய் இருந்து கொண்டே வந்திருக்கிறது. பாருங்க, கடைசியாய் நம்ம இயேசுவின் நாட்களில் ரோம ராஜ்யத்தை பார்க்கிறோம். இங்கே தாவீதுனுடைய நாட்களில் தானியேலுடைய நாட்களில் எப்படி பாபிலோன் இருந்ததோ, பாபிலோனுக்கு பிறகு பர்சியர்கள் எப்படி வந்தார்களோ, பெர்சியர்களுக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்தார், கிரேக்கர்களை என்ன செய்தார், கொண்டு வந்ததை நம்ம பார்த்தோம். இந்த கிரேக்கர்கள் மூலமாய் அதில் ஒருத்தர் தான் யார், அலெக்சாண்டர் என்று பார்த்தோம். இந்த அலெக்சாண்டர் வாழ்ந்த நாட்களில் அவர் தகப்பனார் என்ன செய்தார், அலெக்சாண்டருக்கு அந்த அளவுக்கு சிறுவனாக இருக்கிறான், அவனுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, இவ்வளோ பெரிய தேசத்தை இவ்வளோ பெரிய ராஜ்யங்களை அவன் ஆளுகை செய்வதற்கு அவனுக்கு இந்த அளவுக்கு ஞானம் கிடையாது என்று சொல்லி அவருக்கு உறுதுணையாக இருக்க சொல்லி தான் என்ன செய்தார், பல கிரீக் ஃபிலாசபர்ஸ், பல என்ன சொல்கிறது, கிரேக்க அதாவது ஞானிகளை என்ன செய்தார், அவர் உண்டாக்கி அலெக்சாண்டரோடு இருக்க செய்தார். உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருந்தால் முதலாவது நம்ம பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கும் போது முதல் கிளாஸே இந்த கிரேக்க ஃபிலாசபர்ஸ் என்ன சொல்கிறது, அதாவது என்ன சொல்கிற ஞானம் நிறைந்த உலக ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறவர்கள், அதிலிருந்து வருகிறவர் தான் சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், இவர்கள் எல்லாம் வருகிறாங்க. இவர்கள் எல்லாம் தேவனுக்கு எப்படிப்பட்ட தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னாங்க, இல்லைன்னு சொன்னாங்க, வித்தியாசமான காரியங்களை சொன்னாங்க. ஏன் இவங்களுக்குள்ள ஒரு காரியம் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துச்சு அப்படின்னா, இந்த நாட்கள் அப்படிப்பட்டதான நாட்கள். இந்த நாட்களில் எந்த விதமான வெளிப்படையான தேவனுடைய காரியத்தையும் பார்க்க முடியல. அப்படி பார்க்க முடியாததுனால தங்கள் மனித ஞானத்தை வைத்து இந்த கிரேக்க ஃபிலாசபர்ஸ் இவர்கள் என்ன செய்தார்கள், அறிவு ஜீவிகள் இவங்க என்ன செய்தாங்க, 360க்கு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன் 333 167. இப்போ பாருங்க, 333 167 வரைக்கும் இதில் அலெக்சாண்டர் ஆண்டதுன்னா ரொம்ப கொஞ்சம் வருஷங்கள் தான். ஆனால் பல கிரேக்க தலைவர்கள் வாழ்ந்தாங்க. அலெக்சாண்டருடைய தகப்பனார் அவர் சிறு வயதிலே அவர் கொல்லப்பட்டார். அதற்கு பின்னாடி அலெக்சாண்டர் வந்தார். அலெக்சாண்டருடைய வாழ்க்கையுமே ரொம்ப சொற்ப நாட்கள் தான். ஆனால் முழு உலகத்தையுமே தனக்குண்டாததாய் அவர் மாற்றிக்கொண்டார். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களில் தான் தேவன் வெளிப்படையாய் தெரியல. தேவ தூதர்கள் கூட கிடையாது. வேத வசனம் இருந்தாலும் என்னன்னா எந்த வகையிலையும் தேவனுடான தீர்க்க தரிசனங்களோ தீர்க்க தரிசிகளையோ பார்க்கவே முடியல. இந்த ஒரு ஸ்பேஸ், இந்த ஒரு வெறுமை தான் என்ன செய்தது, மனுஷீகமாய் அவர்கள் சிந்திக்க, மனுஷீகமாய் அவர்கள் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா என்று மனுஷீக ஞானத்தோடு செயல்பட இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தில் அவர்களுக்கு வழிவகுத்ததாய் காணப்பட்டது. பாருங்க, இதற்கு பிறகு இந்த நாட்கள் தான் ரொம்ப முக்கியமான நாட்கள். ஏனென்றால் இந்த நாட்களில் தான் என்ன நடந்தது, உலகம் எங்கிலும் அலெக்சாண்டர் தன்னுடைய நாட்களில் இந்திய தேசம் வரைக்கும் தன்னுடைய ஆளுகையை அவர் கொண்டு வந்துட்டனால என்ன நடந்தது, ஒரே மொழி எல்லா தேசங்களிலும் கொண்டு வரப்பட்டது. அந்த மொழி தான் கிரேக்க மொழி. இந்த கிரேக்க மொழியில் எல்லா எழுத்துக்களும் மாற்றப்பட்டது, எல்லா புஸ்தகங்களும் மாற்றப்பட்டது, அதாவது ஆஃபீஸு, காலேஜ், ஸ்கூல், படிக்கிற இடங்கள் எல்லாத்துலேயும் என்ன செய்யப்பட்டது, கிரேக்க மயமாய் மாற்றப்பட்டது. அதுதான் ஹெலனைசேஷன். அப்போ பாருங்க, ஹெலனைசேஷன் என்றால் கிரேக்க மயமாக்குதல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பழைய ஏற்பாட்டு எபிரேய மொழியில் இருந்ததான பழைய ஏற்பாட்டு என்ன செய்யப்பட்டது, கிரேக்க மொழிக்கு மாற்றப்பட்டது. அதனால தான் புதிய ஏற்பாடும் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ச்சியாக என்ன நடக்கிறது, 167 63 வரைக்கும்
மக்காபியர்கள் 167 63 வரைக்கும் மக்காபியர்கள் என்ன செய்தாங்க? அவர்கள் ஆளுகை செய்தாங்க. பாருங்க, மக்காபியர்கள் என்ன செய்தாங்க? அவர்கள் ஆளுகை செய்தாங்க. அவர்கள் ஆளுகை செய்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு 63 கிறிஸ்துவின் பிறப்பு வரைக்கும், 63 கிறிஸ்துவின் பிறப்பு வரைக்கும் ரோம சாம்ராஜ்யம். பாருங்க, இந்த மக்காபியர்களுடைய நாட்கள்ல அலெக்சாண்டருடைய நாட்களுக்கு பிறகு என்ன நடந்தது? அலெக்சாண்டர் 4 தலைவர்களை வைத்திருந்தார். அந்த 4 தலைவரிடத்தில் 4 பகுதிகளாய் உலகம் முழுவதும் பிரிஞ்சு போனது. இந்த 4 பகுதிகளாய் பிரிந்து போகும் பொழுது அது நாட்கள் போக போக என்ன நடந்தது? அங்கே குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வந்ததுனால அதில் வந்தவர் தான் இந்த மக்காபியர்கள். அவங்க என்ன செய்தாங்க? உள்ளே புகுந்து அவர்கள் தங்களுடையதாய் மாற்றிக்கொண்டாங்க. அப்படி மாற்றிக்கொள்ளும் போது என்ன நடந்தது? அதில் முக்கியமாய் ஜூடஸ் மக்காபியஸ் என்று சொல்லக்கூடியவர் தான் அதிகமாய் அவர் அதிகமாய் ஆண்ட காலங்களை பார்க்க முடிகிறது. இவர்களை மேற்கொள்வதற்கு ரோமர்கள் வந்து என்ன செய்தாங்க? ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ், அதே போல் ஏரோது, நீரோ, தீத்து, ராயன் என்று சொல்லி இந்த ரோம அரக்கர்கள் என்று சொல்லலாம். அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க ஆளுகைக்குள்ளாக வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு வரலாற்று சான்றிதழாய் நமக்கு தெரிகிறது. ஆனால் வேதாகமத்தில் ஒரு மனிதன் இந்த காரியத்தை சொன்னான். ஒரு மனிதன் இதெல்லாம் நடக்க போகிறது, எந்தெந்த ராஜ்யங்கள் எல்லாம் வரப்போகிறது என்பதை ஒரு மனிதன் சொன்னான். அந்த மனிதன் தான் யார் அப்படின்னா தானியேல். அல்லேலூயா. பாருங்க, இந்தந்த ராஜ்யங்கள் எல்லாம் வரப்போகிறது என்பதை தானியேல் மாத்திரம் அறிந்து வைத்திருந்தார். தானியேல் மாத்திரம் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். வாசிக்கலாம், தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தானியேல் 2:21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். தானியேல் சொல்றாரு, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் ராஜ்யங்களை மாற்றக்கூடியவர். அது பாபிலோன் ராஜ்யம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த நாட்கள் மிக சிறந்த ஒரு ராஜ்யம் என்றால் பாபிலோன் ராஜ்யம். ஆனால் அந்த பாபிலோன் ராஜ்யமே வீழ்ந்து போனது. அதுதான் தானியேல் சொல்றாரு, ஆண்டவர் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அல்லேலூயா. நேபுகாத் நேச்சர் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தேசம் எம்மாத்திரம். அவர் காலங்களையும் சமயங்களையும் அறிந்திருக்கிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் அவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு இது எம்மாத்திரம். தாவீது தான் சொல்றாரு, ஆண்டவருக்கு இது ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. பாருங்க இந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது என்றால், இங்கே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். ஒரு சொப்பனத்தில் என்ன நடக்கிறது? ஒரு உயர்ந்த சிலையை பார்க்கிறார். அந்த சிலையில் ஒவ்வொரு பாகங்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறதை பார்க்கிறோம். சரியா? அந்த ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு தங்கம், வெள்ளி என்று சொல்லி ஒவ்வொன்றால் செய்யப்பட்டதாக இருக்கிறது. கடைசி முடியும் பொழுது வெறும் களிமண்ணால் செய்யப்பட்டதாக இருக்கிறது. பாருங்க, இதில் 5 ராஜ்யங்களை பார்க்கிறோம். இந்த 5 ராஜ்யங்கள் தானியேல் அந்த சொப்பனத்தில் தீர்க்க தரிசனமாய் அவர் சொல்லும் பொழுது
இந்த 5 ராஜ்யங்களுக்குள்ள தான் இது எல்லாமே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம், தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும். பாருங்க, அந்த சிலையின் தலை எப்படி இருக்கிறதா? சிலையின் தலை பசும்பொன். பாருங்க, அந்த சிலையின் தலை பசும்பொன் இருக்குல்ல, அதுதான் பாபிலோன் ராஜ்யம். அதுதான் எந்த ராஜ்யம்? பாபிலோன் ராஜ்யம். பசும்பொன்னுள்ள தலையின் ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம். ஏனென்றால் அவ்வளவு சிறந்த ஒரு ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம். அடுத்த வாசிங்க. அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும். அது மார்பும் அதன் புயங்களும் எப்படி இருக்கிறது? வெள்ளியா இருக்கிறது. இதுதான் பெர்சிய ராஜ்யம். தோள்பட்டை, மார்பும் அதே போல புயங்களும், கைகள் புயங்களும் எப்படிப்பட்டதா இருக்கிறது? வெள்ளியா இருக்கிறது. தலை பாபிலோன் ராஜ்யம். அடுத்து என்ன பார்க்கிறோம்? பெர்சிய ராஜ்யத்தை பார்க்கிறோம். அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலம். இதுதான் கிரேக்க ராஜ்யம். இந்த நம்ம பார்க்கக்கூடியதான 333 167 வரைக்கும் பார்க்கிற காரியங்கள். அல்லேலூயா. அடுத்து 4வது ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருந்தது? அதன் கால்கள் இரும்பு. அதுதான் ரோமர் ராஜ்யம். அடுத்து கடைசியாய் பாருங்க, இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது. இந்த ராஜ்யம் தான் சிதறடிக்கப்பட்ட ராஜ்யங்கள். இதை தானியேல் 2ஆம் அதிகாரத்திலேயே நம்ம வாசிக்க முடிகிறது. தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 38 வாசிங்க. இல்லாட்டி இதை தொடர்ந்து வாசிங்க. 34 வாசிங்க. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையின் இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போராடுகிற களத்தில் இருக்கிற பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. சொப்பனம் இதுதான். அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும். பாருங்க, இத தானியேல் மாத்திரமே சொல்ல முடிந்தது. தானியேல் மாத்திரம் எத்தனை வருஷம்? 500 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ராஜ்யங்கள் வரப்போகிறது. இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த அதாவது இரும்பும் களிமண்ணும் இறைந்த ஒரு காரியம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ராஜ்யம் எந்த ராஜ்யம்? நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதான ராஜ்யம். அல்லேலூயா. நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதான ராஜ்யம். இன்னும் சொல்ல போனா, அந்த ரோமர் சாம்ராஜ்யத்துக்கு பிறகு வந்த எல்லா ராஜ்யங்களுமே இப்படிப்பட்ட ராஜ்யங்கள் தான். நிலையான ஆட்சி கிடையாது, நிலையான ராஜ்யங்கள் கிடையாது. அப்போ இன்றைய நாள் வரைக்கும் நடக்கப் போகிற காரியங்களை தானியேல் தீர்க்கதரிசி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சொப்பனத்தின் வழியாக அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இதை திருப்பி நீங்கள் தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் அங்கே வேறு விதமாய் அது சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. வேத விதமாய் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். சரி, இப்போ இதெல்லாம் விட்டுருவோம். நம்ம மத்தேயு சுவிசேஷத்திற்கு வந்துடுவோம். பாருங்க, இப்போ சரியாய் 50வது வருஷம். இன்னொரு காரியம் நான் சொல்ல வேண்டும். நான் போன வாரமே சொல்ல நினைத்தேன், நான் மறந்து விட்டேன். என்ன அப்படின்னா, நீங்கள் நோவா நாட்கள்ல இருந்து, ஏன்னா நோவாவுக்கு முன்னாடி உலகம் அழிஞ்சு ஆண்டவன் திருப்பி நோவா காலத்துலேருந்து ஆண்டவர் உண்டு பண்ணுறார். அதே போல் ஆபிரகாம் நாட்களில் நம்ம தொடர்ச்சியாகி பார்க்கிறோம். இப்போ ஆபிரகாம் நாட்கள் 2000 என்றால் அங்கிருந்து குறைந்து கொண்டே வரும். நிறைய பேருக்கு இந்த கணக்கு புரியாமல் இருந்திருக்கும். என்னவென்றால்
100க்கு அப்புறம் தானே 101 வரும், 100க்கு 1க்கு அப்புறம் தானே 110 போகும். இது என்ன குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். ஏனென்றால் இப்போ 333லேருந்து 167 வரைக்கும் சொல்லியிருக்கேன். எப்பயும் எப்படி சொல்லுவோம், 167லேருந்து 333ன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ஏன் இப்படி இந்த வேலைகையில் மேலிருந்து கீழே இறங்குறது என்று பார்த்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்ன செய்தது, அது காலத்தையே அது மாற்றி போட்டது. அல்லேலூயா. பாருங்க இதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு பிறகு ஒரு 300 ஆண்டுகளுக்கு பிறகு கான்ஸ்டன்டைன் ஒருத்தர் வந்தார். இந்த கான்ஸ்டன்டைன் செய்தது தான் இந்த கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பு கிறிஸ்துவின் பிறப்புக்கு பின்பு என்று வந்ததான காரியங்கள். ஏன்னா அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் காலத்தையே மாற்றிவிட்டார் என்று சொல்லி ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து மீண்டும் ஆண்டு வருஷங்கள் துவங்கினது. அல்லேலூயா. அதனால இந்த ஆபிரகாம் நாட்கள்லேருந்து 1500னா 1500, 1499, 1498 அப்படி இறங்கி கொண்டே வரும். ஆனால் இயேசுவின் பிறப்புக்கு பிறகு அது ஏறிக்கொண்டே போகும். மீண்டும் 1, 2, 3 என்று ஏறிக்கொண்டே போகும். இப்போ நம்ம எந்த வருஷத்தில் இருக்கிறோம், அது எதுவும் சந்தேகம் இல்லையா உங்களுக்கு? 2026 இருக்கிறோம். சரியா? 2026 இருக்கிறோம். அப்போ பாருங்க, இந்த 63 குறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு வருகிறது. ஏசப்பா பிறந்த வருஷம் 4 BC. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தார்? 4 கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன். நீங்கள் நினைக்கலாம், என்னப்பா சொல்கிற, கிறிஸ்துவின் பிறப்பு தானே வருஷம், அது என்ன கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா பிறந்தார் என்று சொல்லி. முன்னமே சொன்னதை போல இந்த மேலிருந்து கீழே இறங்கிட்டு வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வைத்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு தான் என்ன செய்யப்பட்டது, இந்த காலங்கள் மாற்றப்பட்டது. ஆனால் ஏசப்பா பிறந்தது என்று சொன்னால் 4வது வருஷத்தில். அது எப்போ? இந்த மேலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது 4ல், கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன் 4ஆம் வருஷத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். சரி, இப்போ இந்த AD 50 கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு 50வது வருஷத்தில் பாருங்க, மத்தேயுவை வைத்து ஆண்டவர் ஒரு சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதுகிறார். அதான் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம். நம்ம மத்தேயு இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டை முடித்து நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக வருகிறோம். இந்த 400 வருஷம் அமைதியான நாட்கள், அமைதியான வருஷங்கள் என்று சொன்னாலும் ஆண்டவர் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தானியேல் மூலமாய் சொல்லப்பட்ட சொப்பனத்தின் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதையும் பார்க்கிறோம். நம்முடைய நாட்கள் வரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் ரொம்ப தெளிவாகி பாருங்க, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எத்தனை வருஷம் இருந்தார்? 33 ஆண்டுகள் அவர் இருந்தார். 33 ஆண்டுகள் என்று சொல்லும் பொழுது இயேசுவினுடைய மரணம் எப்போ நடந்திருக்க வேண்டும் என்றால், முப்பதாவது வருஷத்தில், இப்போ நம்ம 2026 இருக்கிறோம். 30வது வருஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். அல்லேலூயா. அந்த மரித்ததிலிருந்து 20 வருடம் கழித்து தான் மத்தேயு அவர் கூட இருந்ததான சீஷர் என்ன எழுதுகிறார்? மத்தேயு சுவிசேஷத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த மத்தேயு சுவிசேஷத்தை அவர் எழுதுவதற்குண்டான நோக்கம் என்னவென்றால், யூத ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்பதை தெரியப்படுத்த வேண்டும். யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். யூத ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? அப்பையிலிருந்து இப்போ 2026 வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து மேசியா இல்லைன்னு என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் இயேசு கிறிஸ்து மேசியா இல்லை, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இல்லை என்று யூத கூட்டம் நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அப்பவே 50வது வருஷத்திலேயே அதன் முயற்சியில் எழுதப்பட்டது தான் மத்தேயு சுவிசேஷம். மத்தேயு சுவிசேஷத்துடைய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதை யூதர்கள் புரிய வண்ணம் எழுத வேண்டும். அல்லேலூயா.
யூதர்களுக்கு புரிய வண்ணம் இந்த சுவிசேஷ நூலை எழுத வேண்டும். அதன்படியே இப்போ யூதர்களுக்கு புரிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? யூதர்கள் எதை அதிகமாகி படித்திருப்பாங்க? பழைய ஏற்பாட்டை மாத்திரம்தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் இப்போ தான் மத்தேயு எழுதப்படுகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டில் யூத ஜனங்கள் அதிகமாகி அவங்க வாசித்திருக்க கூடும். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன வசனங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதினால் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு எழுதப்பட்ட சுவிசேஷ புஸ்தகம் தான் மத்தேயு சுவிசேஷம். அல்லேலூயா. ஏறத்தாழ எத்தனை வசனங்கள் என்றால் 100க்கும் மேல வசனங்கள், பழைய ஏற்பாட்டின் வசனங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் இருக்கிறது. காரணம் என்ன? யூத ஜனங்கள் பழைய ஏற்பாட்டின் வசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னதான தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டில் சொன்னதான வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நிறைவேறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் அதை நிறைவேற்றினார் என்பதை யூத ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மத்தேயு என்ன செய்தார்? 100 வசனங்களுக்கு மேலே பழைய ஏற்பாட்டின் வசனங்களை இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். வேற யார் அந்த அளவுக்கு எழுதலை. வேற யாரும் மத்தேயுவை போல ஒவ்வொரு வசனத்துக்கு வசனம் பழைய ஏற்பாட்டின் காரியங்களை சொல்லி யாரும் எழுதலை. அல்லேலூயா. சரி, இப்போ 400 வருஷத்து மல்கியாவை விட்டுட்டு நம்ம நேரடியாக இப்போ மத்தேயுக்கு வந்துட்டோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. பாருங்க, இதுல ஒரு காரியம் இருக்கிறது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இதுதான் முதல் வசனம் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். இதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது சேத்தினுடைய வம்ச வரலாறு, சேமனுடைய வம்ச வரலாறு, ஆபிரகாம் அதாவது நோவாவின் பிள்ளைகள் ஷேம் காம் யாவேத் அவர்களுடைய வம்ச வரலாறு என்று தொடர்ச்சியாய் நம்ம பார்த்து கொண்டே இருப்போம். அதே போல இது இயேசு கிறிஸ்துவின் ஆரம்பம், ஜெனிசிஸ் ஆஃப் ஜீசஸ். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ஆதியாகமம் எங்கே ஆரம்பிக்குது என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இதில் அவர் சொல்லும் பொழுது இங்கிலீஷில் போடுங்க இந்த வசனத்தை. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இங்கிலீஷில் என்ன போடப்பட்டிருக்கிறது? திஸ் இஸ் தி ஜீனியாலஜி ஆஃப் ஜீசஸ், த மெஸ்ஸியா, த சன் ஆஃப் டேவிட், த சன் ஆஃப் ஆபிரகாம். அல்லேலூயா. இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். ஏன்னா முதலாவது மேசியா வந்திருக்கிறது. மேசியாவுக்கு பிறகு தாவீதின் குமாரன், தாவீதின் குமாரனுக்கு பிறகு ஆபிரகாமின் குமாரன். ஆனால் நம்முடைய தமிழ் பைபிளில் ஆபிரகாமின் குமாரன் அது வம்சாவளி வழியாக சரியாகி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரும்பாலான இடங்களில் டிரான்ஸ்லேஷன்ஸில் எல்லாம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? தாவீது முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீதின் குமாரன் என்று முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு தான் ஆபிரகாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆபிரகாமுக்கு பிறகு தான் தாவீது, எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு தான் தாவீது வருகிறார். முற்பிதாக்கள் எல்லாம் போய் 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து ராஜா, அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள், ராஜாக்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் தாவீதே வருகிறார். ஆனால் இங்கே மத்தேயு என்ன செய்கிறார்? யூத ஜனங்கள் மத்தியில் தாவீதின் ராஜ்யம், தாவீது ஆண்ட நாட்கள் தான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு மகிமை நிறைந்த நாட்கள். இன்னும் அதை காட்டிலும் மேன்மையானது என்னவென்றால், யூத ஜனங்களுக்கு நம்மளை மீட்க போகிறவர், நம்மளை விடுவிக்க போகிறவர், இந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து நம்மளை விடுவிக்க போகிறவர் தாவீதின் வம்சத்திலிருந்து தான் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார் என்கிற விசுவாசம், நம்பிக்கை, எதிர்பார்ப்பு அவர்களுக்குள்ளாக இருந்தது. ஒரு ராஜாவா என்ன செய்ய போகிறார்? இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்பி ரோம சாம்ராஜ்யத்தை அழித்து நம்மளை என்ன செய்ய போகிறார்? ஆளுகை செய்ய போகிறார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருந்தது. அல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு அவர்கள் தொடர்ச்சியாக இருக்கிறாங்க. இந்த நம்பிக்கையில் இருக்கும் பொழுதுதான் மத்தேயு சுவிசேஷத்தை எழுதின மத்தேயு என்ன சொல்றாரு? அவர் மேசியா என்ற அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதே போல் அவர் தாவீதின் குமாரன், அவர் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் நம் ராஜ்யம், இதை எதற்கு தாவீது முன்னாடி சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து முதல்ல ராஜா என்கிற ஒரு காரியத்தை அவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் ராஜா, ராஜ்யம் என்று நீங்கள் பார்க்கக்கூடிய காரியங்களில் 54 முறை மத்தேயு சுவிசேஷத்தில் மாத்திரம் என்ன செய்யப்படுகிறது? ராஜ்யத்தை பற்றி இங்கே மத்தேயு பேசுகிறார்.
பரலோக ராஜ்யத்தை பற்றி 32 முறை பேசுகிறார். அதிகமாய் ராஜ்யம் நமக்கு ராஜா வந்துட்டார் என்கிற ஒரு தொனியுடனே யார் பேசுகிறார்? யூத ஜனங்கள் மத்தியில் இந்த மத்தேயு பேசுகிறார். இப்போ ராஜாலாம் ஓகே, ராஜா வருகிறதெல்லாம் ஓகே, ஒரு ராஜா வரப்போகிறார் என்று நீ மத்தேயு சொல்கிற அதெல்லாம் ஓகே. இந்த ராஜாவுக்கு வம்ச வரலாறை காட்டு, அவர் எப்படி ராஜாவாக முடியும்? இந்த ராஜாவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுங்களேன், பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒருவன் ஆசாரியனை மாற வேண்டும் என்றால் குறைந்தது அவனுடைய 5 தலைமுறையை அவன் சொல்ல வேண்டும். அவன் 5 தலைமுறை என்ன செய்திருக்க வேண்டும்? ஆசாரியனாக இருந்திருக்க வேண்டும். இன்னும் 5 தலைமுறை 10 தலைமுறை என்று சொல்லப்படும். உங்கள் ஒரு 10 தலைமுறை சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் 10 தலைமுறை உங்கள் 10 தலைமுறை சொல்லுங்கள் பார்ப்போம். 2 தலைமுறை எபினேசருக்கு முன்னாடி சகாயராஜுக்கு முன்னாடி முத்தையா பிள்ளைக்கு பிறகு சந்தியாகு பிள்ளை, அதுக்கு முன்னாடி எங்களுக்கு என்ன நினச்சுன்னு தெரியாது. இப்படி உங்களுக்கு ஒரு 4 தலைமுறை வேணால் நீங்கள் சொல்லலாம். அதிகபட்சமாக ஒரு 5 சொல்லலாம், ஒரு 5 சொல்லலாம். ஆனால் இப்போ ஒருத்தர் ராஜாவாய் நீங்கள் இங்கே சொல்லிருக்கிறீங்க. இப்போ அந்த ராஜா இப்போ மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது அந்த ராஜா இப்போ உயிரோட கூட இல்லை. மத்தேயு சுவிசேஷம் வெளியில் வரும் பொழுது இந்த ராஜா மரித்து அவர் என்ன செய்து விட்டார்? பரலோகத்துக்கு போயிட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த மத்தேயு சுவிசேஷம் எழுதப்படுகிறது. அதான் எழுதப்படும்போது ராஜாவாகவே சொல்கிறார், ராஜாவாகவே எழுதப்படுகிறது. ஏன் இது ராஜாவாகவே எழுதப்படுகிறது? அப்போ இவர் ராஜாவென்றால் அவருடைய வம்சத்தை சொல்லு, வம்ச வரலாறை சொல்லு, அவர் எப்படி வந்தாருன்னு சொல்லு. அப்போ ராஜாவாய் வந்திருக்க கூடும் என்றால் தாவீதின் வம்சத்திலிருந்து தான் என்ன செய்ய முடியும்? வந்திருக்க வேண்டாம். உடனே தான் மத்தேயு என்ன செய்கிறார்? இந்த மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் தாவீதின் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, அவர் ராஜாவாய் வரப்போகிறார், தாவீதின் குமாரன் அவர் என்று சொல்லி தொடர்ச்சியாய் அவர் சொல்லுகிறார். இந்த வம்சாவளியில் நம்ம தொடர்ச்சியாய் பார்க்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் 2 முக்கியமான நபர்களை பார்க்கலாம். ஒன்று தாவீது, இன்னொரு ஆபிரகாம். தாவீதின் இடத்துல ஆண்டவர் ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சந்ததியை நான் என்ன செய்ய போகிறேன்? உன்னுடைய வீட்டை நான் என்ன செய்ய போகிறேன்? 7ஆம் அதிகாரம், தேங்க்யூ ஜீசஸ், 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. நீ தேவனுக்காக ஆலயத்தை கட்ட முயற்சித்த, இப்போ ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? ஓ வீட்டை கட்டுவார். ஆண்டவர் அப்போவே உடன்படிக்கை பண்ணிட்டார். அதே போல் ஆபிரகாம் இடத்துல செய்த உடன்படிக்கை என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 22:18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது ஒரு காரியம், ஆண்டவர் உடன்படிக்கை போட்டு ஆசீர்வதிக்கிறது ஒரு காரியம். ஆண்டவர் உடன்படிக்கை போட்டுட்டார்னு வச்சுக்கோங்களேன், அது எத்தனை தலைமுறையாக இருக்கட்டும், எத்தனை ராஜ்யங்கள் வரட்டும், அதுக்கு விரோதமாக என்ன காரியங்கள் வேணால் செய்யக்கூடும். அவர் உடன்படிக்கை பண்ணிட்டார்னா அதிலிருந்து அவர் மீறவே மாட்டார். அப்போ தாவீதுக்கு உடன்படிக்கை பண்ணினபடியே உன் வீட்டை நான் கட்டுவேன், உன் வம்சத்திலிருந்து நான் ராஜாக்களை என்ன செய்ய போகிறேன்? ராஜா எழும்ப போகிறார். அதே போல ஆபிரகாமுக்கு என்ன? உன் சந்ததிக்குள்ளிருந்து பூமியின் சகல ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இப்போ ராஜாவாய் ஒருத்தரை கொண்டு வர வேண்டும். இப்போ அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லியாச்சு. அப்படி சொல்லும் பொழுது தாவீதிலிருந்து வந்தால் தான் ராஜாவாக இருக்க முடியும். அதே போல் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதான ஆசீர்வாதங்களையும் பார்க்கிறோம். தொடர்ச்சியாய் நீங்கள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ச்சியாய் 17ஆம் வசனம் வரைக்கும் இந்த வம்சாவளிகளை நீங்கள் பார்க்க முடியும். இந்த புதிய ஜனங்களுக்கு புதிதாக ரசிக்கப்பட்டு வர்ற சமயத்தில் புதிய ஏற்பாட்டை கொடுக்கும் பொழுது ஆர்வத்தோடு என்ன செய்வாங்க?
மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்பாங்க. அதோட மூடுறது தான். பயந்து என்ன செய்ய மாட்டாங்க, வேதத்தையே விட்டுட்டு போயிடுவாங்க. ஐயோ இது என்ன ஒன்றுமே புரியலை. ஆனால் இதே சமயம் ஒரு நபர் இப்படி மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை படித்தே ரட்சிக்கப்பட்ட நபர்கள்லாம் உண்டு. அல்லேலூயா. என்ன இப்படி ஒரு நபருக்கு இந்த அளவுக்கு வம்சாவளியை சொல்லி இத்தனை ஆண்டுகளாக எப்படி வந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமாக, அப்போ இவர் உண்மையுள்ள தேவனாய் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி ரட்சிக்கப்பட்டவர்களும் உண்டு. இங்கே 17ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். என்ன அப்படின்னா, மத்தேயு என்ன சொல்றாரு, இவ்விதமாய் உண்டான தலைமுறை எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள் 14 வருடங்கள். என்னென்ன இது அலிடா, ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கு எத்தனையா, 14. சரியா? அடுத்து என்ன சொல்றாரு, தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனதான காலம் வரைக்கும் 14 தலைமுறைகள். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகள். அல்லேலூயா. இப்போ மொத்தம் என்னங்க 14 + 14 + 14 எத்தனை வரும்? 45 50 42. அல்லேலூயா. 14 + 14 + 14 42. சரி, ஆபிரகாமிலிருந்து ஏசப்பா வரைக்கும் வெறும் 42 தலைமுறை தானா? வெறும் 42 தலைமுறை தானா? இதில் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 16 தலைமுறை. 16 தலைமுறை. ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. அதுக்கு பிறகு எங்கே போயிடுறாங்க? 400 வருஷம் எகிப்தில் அடிமைத்தனம். சரியா? இதே ஏறத்தாழ எத்தனை ஆண்டு ஓடி இருக்கும்? கிட்டத்தட்ட 550-600 ஆண்டுகள் ஓடி இருக்கும், ஆபிரகாமிலிருந்து 400 வருஷம் வரைக்கும். அதற்கு பிறகு நியாயாதிபதிகளின் நாட்கள். அதற்கு பிறகு சவுல் ராஜா. சவுலுக்கு பிறகு தான் யாரு? தாவீது. சவுலுக்கு பிறகு தான் தாவீது. சரியா? இப்போ தாவீதிலிருந்து இந்த ஆண்டுகளை பாருங்க. இப்போ தாவீதிலிருந்து பாபிலோனின் சிறையிருப்பு. தாவீதுடைய குமாரன் சாலமோனுடைய யெரொபெயாமுடைய ஆட்களில் தான் என்ன செய்ய 2ஆகி பிளந்து போகிறது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாகி அந்த வம்சத்தில் வரும் பொழுது என்ன நடக்கிறது? பாபிலோனின் சிறையிருப்பு 586 முற்றிலுமாய் தீக்கரையாக்கப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். இப்போ அடுத்து என்ன சொல்லப்படுகிறது? 586 வருஷத்திலிருந்து பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் 14 வருஷங்கள் என்று சொல்லப்படுகிறது. இது உங்களுக்கே இப்போ தெரியும். ஆபிரகாமிலிருந்து தாவீது வரைக்கும் சரியாய் 14 இருக்கா? காலங்கள் நிறைய இருக்கே. ஆனால் அதே போல் இந்த நாட்கள் தாவீதிலிருந்து பாபிலோன் சிறையிருப்புக்கும் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து கிறிஸ்துவின் நாட்கள் வரைக்கும் 14 தலைமுறைகள் என்று இதை தைரியமாக என்ன செய்திருக்கிறார்? இப்போ மத்தேயு என்ன செய்திருக்கிறார்? இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். அவர் இதை மென்ஷன் பண்ணாமல் கூட போயிருந்திருக்கலாம். இந்த எல்லா தலைமுறைகளையும் சொல்லிட்டு, வம்சாவளியை சொல்லிட்டு, அவர் 14 இதை சொல்லாமையே போயிருந்திருக்கலாம். ஆனால் ஏன் ஒரு வசனமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14, தாவீது முதல் பாபிலோன் சிறையிருப்பு 14, பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 14. அப்போ இந்த 14 என்னமோ இருக்கு. இந்த 14 உள்ள ஏதோ ஒரு காரியம் இருக்கு. அதனால என்ன செய்திருக்கிறார்? இந்த 14 வர வேண்டும் என்பதற்காக என்ன செய்திருக்கிறார்? பல தலைமுறைகளை மாற்றி இருக்கிறார் என்பதை நமக்கு தெரிய வருகிறது. இந்த 14 என்கிற நம்பர் வர வேண்டும் என்பதற்கு இந்த 14 நம்பர்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது தாவீது வாழ்க்கையை பார்க்கிறோம். பாருங்க, 14
அப்படின்னு பார்க்கிறோம். 14க்கும் தாவீதிற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. என்னவென்றால் கடைசியாய் எப்போ நம்ம இந்த எபிரேய மொழியில் நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதம் 119 சங்கீதத்தில் எல்லா எபிரேய எழுத்துக்களும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 119 சங்கீதத்தில் 4வது எழுத்து என்ன? சங்கீதம் 119வது சங்கீதத்தில் 4வது எழுத்து டேலத் அப்படின்னு பார்க்கிறோம். எழுதியிருக்கா? அவங்களெல்லாம் டேலத்னு எழுதியிருக்கா? சங்கீதம் 119 4வது அந்த பேராகிராஃபில் டேலத் எழுதியிருக்கா? சரி. ஆறாவதுக்கு என்ன? வாவ். சரி. இப்போ இது என்ன அப்படின்னா டேலட் வாவ் டேலட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தாவீது அப்படின்னு அர்த்தம். தாவீது அந்த உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன், எபிரேய மொழியில் எது கிடையாது? வவ்வல்ஸ் கிடையாது. என்ன கிடையாது? வவ்வல்ஸ் கிடையாது. அப்போ இந்த தாவீதினுடைய டேவிட் நான் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறேன் பாருங்கள், அதுக்கு கீழே அதை எபிரேய மொழியில் எழுதியிருக்கிறேன். தாவீது தான் எபிரேய மொழியிலையும் நம்ம தமிழை போலவே தாவீதிற்கு தாவீது தான். எபிரேய மொழியிலையும் தமிழை போலவே தாவீதிற்கு தாவீது தான். அப்போ தாவீதிற்கு அந்த எழுத்துக்களை வைத்து நம்பர் போடும் பொழுது இப்போ தாளத் எத்தனாவது? 6வது. 4வது. வாவ் எத்தனாவது? 6வது. திரும்பி டேலத் எத்தனாவது? 4வது. இதை இப்போ கூட்டினா எத்தனை வருது? 14 வருகிறது. சரியா? அப்போ தாவீதுக்கு உள்ள நம்பர் என்ன? அவர் எபிரேய எழுத்துக்களை வைத்து பார்க்கும் பொழுது 14. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மத்தேயு எப்படிப்பட்ட வேலையை செய்து கொண்டிருந்தார்? மத்தேயு என்ன செய்து கொண்டிருந்தார்? வரி வசூல். அப்போ கணக்கில் பயங்கரமான ஆள் அவர். இந்த கணக்கை சரியாய் கொண்டு வர வேண்டும். அதில் எதை கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த தாவீதை கொண்டு வர வேண்டும். தாவீதினுடைய இந்த எண்ணெய் இந்த 14 கொண்டு வர, தாவீதுக்கு பேருக்குண்டான அந்த 14 கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே என்ன செய்திருக்கிறார்? இந்த வம்சாவளி என்ன செய்திருக்கிறார்? ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் 14, தாவீதின் பாபிலோன் சிறையிருப்புக்கும் 14, பாபிலோன் சிறையிருப்பு டு இயேசு கிறிஸ்து வரைக்கும் 14. எதை காட்டுவதற்காக? இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலிருந்து தான் வந்திருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காகவே இந்த 14 உள்ள கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இது நம்ம இன்னும் இந்த உங்களுக்கு முன்னாடி இந்த பைபிள் ஸ்டடி எடுக்கும் பொழுதுலாம் www இல்லாட்டி கம்ப்யூட்டர் இதெல்லாம் போட்டால் 666 வருதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆனால் பாருங்கள், அதெல்லாம் அதே போல தான் இந்த எழுத்துக்களுக்கு ஒரு நம்பர் உண்டு. அதாவது இந்த என்ன சொல்கிற ஆல்ஃபபெட்டுக்கு எபிரேய மொழியினுடைய எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கிறது. அந்த நம்பர் வழியாகி போடும் பொழுது 14 வரும் தாவீதுக்கு. எபிரேய மொழியிலையும் தாவீதுக்கு பேர் தாவீது தான். அப்போ இந்த 14 அவர் என்ன செய்கிறார்? 3 விதமாய் பிரித்து 14 வரும் பொழுது அது எதை காட்டுகிறது? தாவீது வம்சத்திலிருந்து அவர் வந்திருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காண்டியே இதை செய்திருக்கிறார் மத்தேயு. அல்லேலூயா. இது நமக்கு ஒருவேளை இப்படி நிரூபிக்க வேண்டுமா என்று நமக்கு ஒருவேளை புரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு அவங்க தாவீதின் மேலே வைத்திருந்ததான கனம், தாவீதின் மேலே வைத்திருந்ததான மரியாதை, தாவீதின் வம்சத்திலிருந்து வருகிறவர் தான் ராஜா என்பதற்காகவே மத்தேயு இந்த காரியங்கள் எல்லாம் செய்தார். அல்லேலூயா. சரியாய் 10 நிமிஷத்தில் முக்கியமான இந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சாவளியை நம்ம பார்க்கிறோம். அப்படி தானே சொல்லப்படுகிறது. மத்தேயு 1:1 என்ன சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆனால் இந்த வம்ச வரலாறில் யாருமே நல்லவர்களே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியில் யாருமே நல்லவர்களே கிடையாது. உங்களுக்கு உடனே என்னடா அது இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சாவளின்னு சொல்லும் பொழுது
பாருங்க, நான் சொல்லுறேன் பாருங்க, வரிசையாய் பாருங்க. 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஆபிரகாமுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமான மனுஷன், தேவனுக்கு சிநேகிதன் எல்லாம் இருந்தாலும் பல சமயத்தில் தேவனுக்கு விரோதமாய் பொய் சொன்னார். தன்னுடைய மனைவிக்காக பொய்களை சொன்னதை நம்ம பார்த்தோம். சாராளோடு இணைந்து போகிறதை பார்த்தோம். அதற்கு பிறகு மனைவிகள் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு தேவன் என்ன செய்கிறார்? அசுத்தமான இந்த மனிதர்களுடைய மத்தியில் அவருடைய கிருபை எந்த அளவுக்கு வெளிப்படுகிறது என்பதனுடைய நிழலாட்டம் தான் இந்த தேவனுடைய வம்ச வரலாறு. எல்லாமே நீங்கள் தொடர்ச்சியாகி பாருங்க. ஈசாக்கை பாருங்க. ஈசாக்கு என்ன செய்தார்? அதே போல யாக்கோபு, அதே போல தொடர்ச்சியாய் யாரை பார்க்கிறோம்? யூதாவை பார்க்கிறோம். யூதா என்ன செய்தார்? ஒரு வம்சாவளியில் என்று சொல்லும் பொழுது ஆண்கள் மட்டும்தான் சொல்லப்படும். ஆனால் இங்கே அதிசயமாய் என்ன பார்க்கிறோம்? மத்தேயு என்ன செய்கிறார்? 4 பெண்மணிகளை உள்ள கொண்டு வரார். 4 பெண்மணிகள். இந்த 4 பெண்மணிகளும் ரொம்ப சிறந்தவர்களா, பரிசுத்தம் உள்ளவர்களான்னு பார்த்தா 4 பேரும் மோசம். பாருங்க, தொடர்ச்சியாய் வாசிக்கும் போது நான் சொல்றேன் பாருங்க. இங்கே யூதாவை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில் யூதாவை பார்க்கிறோம். இந்த யூதா என்ன செய்கிறார்? வாசிங்க. பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான். பாருங்க, இந்த தாமார் எப்படிப்பட்டதான ஒரு பெண்மணி, இன்னும் நீங்க ஆதியாகமம் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்க ஒரு விபச்சாரம் தான் நடக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 2 பிள்ளைகளை யூதா பெற்றெடுக்கிறார். யூதா அவைகளை பார்த்தறிந்து, என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். பாருங்க, தாமாருடைய வாழ்க்கை மோசமான வாழ்க்கை தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த மோசமானவர்களை தமக்காக அவர் பரிசுத்தமாய் மாற்றுகிறதை நம்ம பார்க்க முடியும். தாமார் இந்த தேசனுடைய ஆண்டவருடைய வம்சாவளியில் வருவதற்கு தாமார் அவருடைய வாழ்க்கை பாத்திரம் கிடையாது. உபச்சாரம் தான் நடக்குது அங்கே. ஆனால் இங்கே வருகிறாள். அடுத்து இதை காட்டிலும் பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க. ஆராம் அமினதாப்பை பெற்றான். அமினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். 5ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. சல்மோன் போவாசை ராகாப்பினிடத்தில் பெற்றான். பாருங்க, ராகாப் அடுத்த பெண்மணி யாரை பார்க்கிறோம்? ராகாப்பை பார்க்க. இந்த ராகாப் யாரு? வேசி. எங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியில் ஒரு வேசியின் பேரா வருகிறது. தாமாரும் ஒரு கிட்டத்தட்ட அப்படிதான். இங்க ராகாப்பும் ஒரு வேசியா இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் என்ன நடக்கிறது? தொடர்ச்சியாய் வாசிங்க. போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். இந்த ராகாப் எப்படி மாறுகிறாள்? அவர் ஒரு யூதனை என்ன செய்கிறாள்? திருமணம் பண்ணும் பொழுது அவருடைய வாழ்க்கையும் அங்கே என்ன செய்கிறார்? முக்கியமாய் அங்கே தேவனுடைய காரியங்களில் அவர்கள் அந்த வருகிறதான வேவு பார்க்க வருகிறவர்களை அவர் காப்பாற்றினதின் நிமித்தமாக அவர் என்ன செய்யப்படுகிறாள்? தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குடையவளாய் மாறுகிறாள். அடுத்து ரூத்தினுடைய வம்சா ரூத் எந்த இதிலிருந்து பிறந்தவ? ரூத் 6ஆம் வசனத்தில் 5ஆம் வசனத்திலேயே பார்க்கிறோம். 5ஆம் வசனத்திலே பார்க்கும்போது போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ரூத் எந்த வம்சத்திலிருந்து வந்தவங்க? மோவாப் ரொம்ப அருமையான ஒரு மக்கள் இனமா, ஜன இனமா. மோவாப் எப்படி வந்தவர்கள்? லோத்தினுடைய பிள்ளைகள் தன் தகப்பனாகிய லோத்தினோடு இணைந்து வந்ததான அக்கிரமம், பாவத்தின் சந்ததி. இதில் வர்றவர்கள் எல்லாரையும் பாருங்க. ரூத் மோவாபிலிருந்து வந்தவங்க. ஆனால் அவர்கள் மூலமாக போவாஸ் ஓபேத்தை ரூத்தின் இடத்தில் பெற்றால், ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். அப்ப பாருங்க, ரூத்தின் மூலமாய் தாவீது வருகிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனம் வாசிங்க. தாவீது என்ன செய்கிறார்? தாவீது ராஜா உரியாவின் மனைவியா இருந்தவளிடத்தில். பெண்மணி யாரு?
உரியாவின் மனைவி நான்காவது. முதல்ல யார் பார்த்தோம்? தாமார், அவர்களும் சரியில்லை. அதுக்கப்புறம் ராகாப் வேசி, ரூத் மோவாபிய ஸ்திரீ, அடுத்து உரியாவி இன்னொருத்தருடைய மனைவியாகிய பத்சேபாள், இன்னொருத்தருடைய மனைவி. ஆனால் அவளோடு இணைந்து வருகிறவர் தான் யாரு? சாலமோன், தாவீதினுடைய குமாரனாகிய சாலமோன். இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சாவளி எவ்வளோ பரிசுத்தமாக இருந்திருக்கணும், அதை மத்திய எழுதும் பொழுது எவ்வளோ ஜாக்கிரதை எழுதியிருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இதில் விஷயத்துலையும் ஜாக்கிரதையாய் பார்த்து கொண்டிருக்கிறதான மத்தையும் இவர் அக்கிரமங்கள் அசிங்கங்கள் நிறைந்ததான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்ப அடுத்து பாருங்க, சாலமோன் ரெகொபெயாமை பெற்றான். ரெகொபெயாம் அபியாவை பெற்றான். உங்களுக்கு தெரியும், 700 மனைவிகள், 300 மனைமுனியாட்டிகள். அடுத்து ரெகொபெயாம் நாட்களில் தான் இஸ்ரவேலே ரெண்டா போய்விட்டது. அடுத்து தொடர்ச்சியாய் நீங்க 9ஆம் வசனத்துக்கு வந்துடுங்க. உசியா யோதாமை பெற்றான். பாருங்க, யோதாம் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா? தன் சகோதரர்கள் எல்லாரையும் கொன்றவன். யோதாம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தன்னுடைய 6 சகோதரர்களை கொன்றவன், பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக கொன்றவன். அல்லேலூயா. சரி, யோதாம் கிடையாது. 8ஆம் வசனத்தை வாசிங்க. 8ஆம் வசனத்தை. ஆசா யோசபாத்தை பெற்றான். யோசபாத் யோராமை பெற்றான். யோராம் தான் சரியானவர். யோராம் தான் என்ன செய்கிறார்? தன்னுடைய 6 சகோதரர்களையும் கொல்லுகிறார். பதவிக்கு வர 6 சகோதரர்களை. யோராம், நான் ஒரே மாதிரி பேர் வரவும் நான் மாற்றி சொல்லிட்டேன். 8ஆம் வசனம். யோராம் 2 நாளாம் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் இந்த வம்சாவளியில் அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தாலும் யாருமே கிடையாது. எல்லாம் அக்கிரமங்கள், மோசமான வாழ்க்கை உடையவர்கள். அடுத்து பாருங்க எசேக்கியா வருகிறார். எசேக்கியாவுக்கு அப்புறம் மனாசே வருகிறார். இந்த மனாசே என்ன செய்கிறார்? தன்னுடைய சொந்த குமாரனையே அந்நிய தெய்வர்களிடத்திற்கு பலியிட கொடுக்கிறார். தாவீதின் வம்சம், பரிசுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியில் வர பெயர்கள் இதெல்லாம். 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும் மனாசே எவ்வளவு கொடூரமாய் செயல்படுகிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. தொடர்ச்சியாய் அதுக்கப்புறம் நம்ம பார்த்ததான காரியங்கள், பாபிலோனின் சிறையிருப்புக்கு பிறகு 12ஆம் வசனத்தில், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சாலாத்தியேலை பெற்றான். சாலாத்தியேல் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். சாலாத்தியேல் யாரு? செருபாபேலுடைய தகப்பனார். சலாத்தியேல் சொரபாபேலை பெற்றான். சொரபாபேல் அபியூதை பெற்றான். அபியூத் எலியாக்கீமை பெற்றான். இவர்களை பற்றி அடுத்து இந்த வம்சாவளி நமக்கு இவர்களை பற்றி எந்த விதமான வேதத்தில் நம்ம காரியங்களும் நம்ம பெருசாகி கிடையாது. அதனால் இவங்களை பற்றி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த 400 வருஷத்தில் தான் இவங்க இருந்திருக்க வேண்டும். இந்த இருண்டு போன நாட்களில் 400 ஆண்டுகள் அப்படி ஒரு பரிசுத்தமாய் இருந்திருக்க முடியும் என்று நம்மளால் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்போ இது எதை காட்டுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியில் வந்த எல்லாரும் ஏதோ ஒரு குறையோடு தான் காணப்பட்டிருக்கிறாங்க, ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கிறாங்க. இதை காட்டுகிறது? தேவனுடைய மாறாத கிருபையை காட்டுகிறது. 4 பெண்மணிகள், 4 பேரும் மோசமான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ரூத்தை நேரடியாக சொல்ல முடியாட்டி, ரூத் வந்த அவருடைய ஜன கோத்திரம் எல்லாம் மோபாவிய சந்ததி எல்லாம் மோசமானவர்கள். ஆனால் தேவனுடைய கிருபை, ஆண்டவர் மத்தேயு மூலமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, மத்தேயு என்ன சொல்கிறார் என்றால், நம்முடைய தேவன் அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். இவ்வளோ மோசமானவர்களாக இருந்தாலும் அவருடைய சந்ததியில் இவர்கள் எல்லாரும் வருகிறார்கள். ஆண்டவராகிய, இதோட முடிக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி
பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் 330க்கும் மேற்பட்டதான தீர்க்க தரிசனங்கள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று, இந்த பரிசுத்த வித்து வரப்போகிறது என்று சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் எத்தனை? 330க்கு மேலே. இந்த 330ஐயும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாட்களில் நிறைவேற்றவே முடியாது. அமெரிக்காவில் பீட்டர் ஸ்டோனர் என்று சொல்லி 18ஆம் நூற்றாண்டில் ஒரு நபர் இருந்தார். அவர் ஒரு பயங்கரமான சயின்டிஸ்ட், பைபிள் சயின்டிஸ்ட், பைபிள் தியாலஜிஸ்ட். அவர் பீட்டர் ஸ்டோனர் பாருங்க, அவர் ஒரு சில கணக்குகளை போட்டிருக்கிறார். என்ன கணக்குகள் என்றால், ஒரு மனிதன் மேலே சொல்லப்படுகிறதான தீர்க்க தரிசனம் எந்த அளவுக்கு நிறைவேறும் என்பதை. நிறைய பேர் மாசமாக இருக்கும்போது சொல்லுவாங்க, உனக்கு பொம்பளை பிள்ளை பறக்க போகுது அப்படின்னு. அதில் 50-50. ஏன்னா 2 தான், பிறந்தால் பொம்பளை பிள்ளையாக பறக்கணும், இது ஆம்பளை பிள்ளையாக பறக்கணும். பொம்பளை பிள்ளைன்னா அவங்க தீர்க்க தரிசனம் ரைட் ஆகிடுச்சு, ஆம்பளை பிள்ளைனா போச்சு. 50-50. சில பேர் இப்போ ரீசண்டாக 3 வீடியோ எடுத்து வச்சிட்டாங்க. 3 வீடியோ, ஒன்று திமுகவுக்கு, ஒன்று அதிமுகவுக்கு, ஒன்று தாவேக்காவுக்கு. எது ஜெயிச்சா அந்த வீடியோவை டக்குன்னு போட்டாங்க. இப்போ திமுக தான் வரப்போதுன்னு ஒரு தீர்க்க தரிசனம், அதிமுக தான் வரப்போதுன்னு ஒரு தீர்க்க தரிசனம், தாவேக்கா தான் வரப்போதுன்னு ஒரு தீர்க்க தரிசனம். எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்தோடனே தாவேக்கா தீர்க்க தரிசனத்தை வெளில விட்டாச்சு. சரியா? இது போல தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லும் பொழுது அது நிறைவேறுதல் ரொம்பவே கஷ்டமானவை. அதில் 330 தீர்க்க தரிசனங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் அது வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் பலர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கலாம், பலர் தங்களுடைய இருதயத்தில் அவங்க விருப்பத்தை கூட சொல்லியிருந்திருக்கலாம் தீர்க்க தரிசனமாக. இன்றைக்கெல்லாம் அப்படி தான் நடக்குது. தங்கள் வாழ்க்கையில் தங்கள் இருதயத்தில் என்ன நினைக்கிறாங்களோ அது ஆண்டவர் சொன்னார் என்ற தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறார், இந்த பீட்டர் ஸ்டோனர் என்ன சொல்கிறாரு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்டதான 8 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினாலே அது மிகப்பெரிய விஷயம்னு சொல்கிறார். 8 தீர்க்க தரிசனங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினாலே அது மிகப்பெரிய ஆச்சரியம். அது எந்த அளவுக்கு ஆச்சரியம் அப்படின்னா, அதாவது நீங்கள் என்ன செய்யணும், 10க்கு 17 0 போட்டுக்கணும். இந்த 10க்கு எத்தனை 0 போட்டுக்கணும்? 17 0 போட்டுக்கணும். இதில் ஒருவருக்கு தான் என்ன செய்யுமா, 8 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற முடியும். 8 தீர்க்க தரிசனங்கள். ஆனால் ஆண்டவராக ஏசப்பாக்கு எத்தனை? 330க்கு மேலே, மோர் தென் 330. 8 தீர்க்க தரிசனத்துக்கே அவர் 10க்கு 17 முட்டை போட சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், 48 தீர்க்க தரிசனங்கள் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நிறைவேறணும் என்றால் ஒரு மனுஷன் அவர் வாழ்க்கையில் சொன்ன 48 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணும்னா 10க்கு 157 முட்டைகள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் போட்டுக்கணும். 0 போட்டுக்க வேணும். 0 என்ன செய்யணும்? அப்போ இது எதை காட்டுகிறது பாருங்கள். இந்த 10க்கு 17 0 சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். இது எந்த அளவுக்கு முடியாத ஒரு காரியம் அப்படின்னா, அவர் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கிறார். அமெரிக்கா தேசத்தில் மிகப்பெரிய ஒரு மாநகரம் டெக்சாஸ் மாநகரம். அந்த மாநகரத்தில் 2 அடிக்கு குழியை தோண்டி ஒரு காயினை என்ன செய்ய வேண்டும்? 2 அடிக்கு உள்ள என்ன செய்ய வேண்டும்? போட்டுற வேண்டும். போட்டுட்டு போட்ட இடத்த சொல்லக்கூடாது அந்த நபருக்கு. அந்த நபரை கண்கட்டி விட்டு டெக்சாஸ் முழுக்க அந்த 2 அடிக்கு கீழே இருக்கிறதான அந்த காயினை போய் தேடு அப்படின்னு. அதனால் தேட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. கண்ணை திறந்தாலே தேட முடியாது. ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு இடத்துல புதைச்சி வச்சுட்டு 2 அடி கீழே புதைச்சி வச்சுட்டு தேடுனா எங்களுக்கு தேட முடியும்? கண்ணை மூடிட்டு. வாய்ப்பே கிடையாது. அவரை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறார். அதே போல்
48 தீர்க்க தரிசனங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைவேண்டும் என்றால் 157 0 போட்டுக்க சொல்கிறார். அது எந்த அளவுக்குன்னா, சூரியனுக்கும் நம்முடைய பூமிக்கும் 75 முறை போயிட்டு வர மாதிரியாம். 75 முறை சூரியனுக்கும் நம்முடைய பூமிக்கும் போயிட்டு வர தூரம், போயிட்டு வரக்கூடியதான 75 முறை போயிட்டு வரதானது. அப்போ இதெல்லாம் என்ன, வாய்ப்பே இல்லை. அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் 48 தீர்க்க தரிசனங்களே நிறைவேற முடியாத ஒரு சூழ்நிலையில் 300க்கு மேற்பட்டதான பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியிருக்கு. அதில் 100க்கு மேலே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை நான் என்னுடைய மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதி வைக்கிறேன் என்று சொல்லி தான் மத்தேயு என்ன பண்ணியிருக்கிறாரு, மத்தேயு சுவிசேஷத்தை அவர் எழுதுகிறார். இப்போயாச்சும் நம்புங்கப்பா, யூதர்களை நம்புங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட, அவரை பற்றி சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் தீர்க்க தரிசனம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிறைவேறப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் தியானிப்பா எல்லாம் எழும்பி இருக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக மக்கள் நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய வம்சாவளியினுடைய காரியங்களை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, அந்த பரிசுத்த வித்து வருவதற்கு பல அசிங்கமான வாழ்க்கை, அருவருப்பான வாழ்க்கை எல்லாம் இருந்தாலும் அதன் மத்தியில் உம்முடைய கிருபையை நீர் வெளிப்படுத்தி, ஆண்டவரே ஏசப்பா தகப்பனே, நீர் இந்த ஜனத்தின் மூலமாய், இந்த தாவீதின் வம்சத்தின் மூலமாய், ஆபிரகாமின் சந்ததியின் மூலமாய் நீர் வந்தீர் என்பதை ஆண்டவரே நிரூபித்ததற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயாய் தகப்பனே, ஆண்டவரே, இவர் இந்த வம்சாவளியை போலதான் தகப்பனே எங்கள் வாழ்க்கையும். நாங்கள் பாவம் உள்ளவர்கள், குற்றம் உள்ளவர்கள், அசிங்கம் நிறைந்தவர்கள், அருவருப்பானவர்கள். ஆனால் எங்கள் மேல் நீர் பாராட்டின இதே கிருபை, இதே தயவு எங்களை இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே கிருபையோடு வாழ வைத்து கொண்டிருக்கிறதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை முற்றிலுமாய் நீரே ஆளுகை செய்வீராக, ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பொரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். முக்கியமானதை சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, இவ்வளோ வம்சாவளின்னு சொல்கிறது யாருக்காக அப்படின்னா, யோசேப்புக்காக. யோசேப்பு தான் இயேசு கிறிஸ்துவினுடைய தகப்பன் என்று சொல்வதற்காக தான் இதெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் லூக்கா சுவிசேஷத்தில் என்ன பண்ணுறாரு, மரியாளினுடைய வம்சாவளியை அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஏன் இங்கே லூக்கா ஒரு வகையிலையும் மத்தேயு சுவிசேஷம் ஒரு வழியும் என்றால், நீங்கள் யோசேப்பு வழியை எடுத்துக்கொண்டாலும் சரி, மரியாள் வழியில் எடுத்துக்கொண்டாலும் சரி, 2 பேரும் தாவீதின் கோத்திரத்திலிருந்து தான் வந்திருக்கிறாங்க என்பதை, தாவீதின் வம்சத்திலிருந்து தான் வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷத்தில் போய் நீங்கள் மீண்டும் இந்த பகுதியை நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும்.